இப்போ இருக்கிறது சினிமா படத்திற்கான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து அவருக்கு அதிக நெருக்கடியை கொடுக்கக்கூடிய என்ன மாதிரி நெருக்கடிகள் வரும்? நெருக்கடினா அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தும். அவர் மன ரீதியாக வந்து பாதிக்கணும். ஏன்னா ஜென்மம்னா வந்து ராசி மேலே வந்து உங்களுக்கு சனி போகிறது தான் வந்து ஜென்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்மச்சனி பாதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உத்திரட்டாதியில் போகும்போது பூச நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக அது இயங்கும். அப்போ அது இயக்கும் பொழுது அது வந்து இவருக்கு மன ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும். உடல் ரீதியாகவும் வதை அது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஏற்படும். வதைனா நீங்கள் சொல்கிற வதைனா அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தது ஒன்று இருக்கும்ல. இப்போ இந்த தேர்தலில் முடிவுகள் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் பாரு இல்லையா? அது வந்து அவருக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும். நெருக்கடிகள் இன்னும் அதிகமாகும். ஓகே, நீ சொல்கிறது கூட்டணி நெருக்கடிகள் வரைக்கும் கட்டாயம் வரும். கட்டாயம் வரும். இவர் தனித்து போட்டியிட முடியாத அளவுக்கு ப்ரெஷர் வரும். ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. இல்லை, அது எந்த மாதிரி கூட்டணின்றதெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக அவங்க தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம். ஆமாம், இப்போ பாரதிய ஜனதா வந்து டிவிகேயை இணைச்சு நம்ம ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாதான் திமுக வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அவங்களுக்கான வேல்யூ அங்கே இல்லைல்ல பிஜேபி அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு சப்போர்ட்டுக்காக தான் அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஆனால் பிஜேபி வந்து கண்டிப்பாக ஒரு டிவிகே கட்சியை வளர்க்கணுங்கிறக்காக அவங்க பண்ண போகிறதில்ல. ஏடிஎம்கே வளர்க்கணுங்கிறக்காக அவங்க பண்ண போகிறதில்ல.